கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 22ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு அப்பம், திராட்சை பழ ரசம் மற்றும் பாத்திரம் ஆகியவற்றின் எளிமை. அன்பானவர்களே, கர்த்தருடைய நினைவு கூறுதல் ஆசரிப்பில் நாம் பயன்படுத்தும் அடையாளங்கள் கர்த்தர் இயேசு நியமித்த அந்த அடையாளங்களுக்கு இணையாக இருக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பம் மற்றும் திராட்சை பழங்களிலிருந்து பிழியப்பட்ட திராட்சை ரசம் ஆகியவற்றையே கர்த்தர் இயேசு பயன்படுத்தினார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் இயேசு நினைவு கூறுதலுக்கு மிகவும் எளிமையான பொருட்களைத்தான் பயன்படுத்தினார். எனவே நாம் பயன்படுத்தும் அடையாளங்களும் எளிமையாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த வெள்ளி கோப்பைகளையோ அல்லது ஆடம்பரமான அலங்காரங்களோ நம்முடைய கவனத்தை கிறிஸ்துவின் பலி மற்றும் அதை போன்ற நம்முடைய பலியிலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடாது. வேதத்தில் புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. எனவே புளிப்பில்லாத அப்பம் என்பது பாவமற்ற குற்றமற்ற கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த அப்பம் மெல்லியதாகவும் எளிதில் பிற்கப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இது அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதை நினைவூட்டுகிறது. கடைகளில் விற்கும் ஈஸ்ட் கலந்த அப்பங்களை தவிர்த்து வீட்டில் சுத்தமான கோதுமை மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை பயன்படுத்துவதே சிறந்தது. யூதர்கள் பஸ்காவுக்கு முன்னதாக தங்கள் வீடுகளில் உள்ள புளிப்பான பொருட்களை தேடி அகற்றியது போல நாமும் நம்மை சுற்றி தூய்மையை பேண வேண்டும். கர்த்தர் இயேசு திராட்சை ரசம், ஒயின் என்ற மதுபான வகை வார்த்தையை தவிர்த்து திராட்சை பழ ரசம் என்று பொருள்படும் வைன் என்ற வார்த்தையே பயன்படுத்தினார். இதில் முக்கியமானது என்னவென்றால், அது புளிக்க வைக்கப்படாத தூய திராட்சை ரசமாக இருக்க வேண்டும். மதுபானம் என்பது அழிவை குறிக்கும் என்பதால் கிறிஸ்துவின் சுத்தமான இரத்தத்திற்கு அது அடையாளமாக இருக்க முடியாது. புதிய திராட்சை பழ ரசத்தையோ அல்லது பதப்படுத்தப்பட்ட சுத்தமான திராட்சை பழ ரசத்தையோ பயன்படுத்துவது கிறிஸ்துவின் இரத்தத்தின் தூய்மையை சரியாக பிரதிபலிக்கும். ஆரம்ப கால சபை விசுவாசிகள் தங்களின் வீடுகளில் இருந்த சாதாரண கோப்பைகளையும் கண்ணாடி குவளைகளையும் பயன்படுத்தினர். தங்கம் அல்லது வெள்ளியால் ஆன ஆடம்பரமான கோப்பைகள் ஜீவ பலியாக வேண்டும் என்ற சிந்தனைக்கு மாறானவை. நம்முடைய கவனம் அடையாளங்களின் ஆவிக்குரிய அர்த்தத்தின் மேல் இருக்க வேண்டுமே தவிர உலகப் பொருட்களின் கவர்ச்சியின் மேல் இருக்கக்கூடாது. எளிமையான பாத்திரங்கள் நம்முடைய பணிவையும் கிறிஸ்துவின் எளிமையையும் நிலைநிறுத்துகின்றன. பஸ்காவின் நிழலை பார்க்கும்போது அங்கே எளிய ஆட்டுக்குட்டி, புளிப்பில்லாத அப்பம் மற்றும் கசப்பான கீரைகள் ஆகியன இருந்தன. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா நிழலை நிஜமாக மாற்றிய போது அதன் வடிவத்தை அப்பம் மற்றும் திராட்சை பழ ரசமாக மாற்றினார். ஆனால் அதன் ஆண்டு தேதியையும் அதிலுள்ள பலியாக வேண்டும் என்ற சிந்தனையையும் மாற்றவில்லை. மனிதர்களுடைய பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் வேதம் காட்டும் எளிய முறையை பின்பற்றுவதே முக்கியம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று அப்போஸ்தலர் பவுல் நம்மை எச்சரிக்கிறார். நினைவு கூறுதல் ஆசரிப்புக்கு தயாராகும் போது அடையாளங்களை எளிமையாகவும் தூய்மையாகவும் தயார் செய்வோம். எல்லாவற்றையும் விட நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்திருப்பது மிக முக்கியமானது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் கூறியுள்ளபடி, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்ற வைர வரிகளை நாம் ஜாக்கிரதையாக கைக்கொள்ள வேண்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு உலர் திராட்சையா அல்லது திராட்சை பழ ரசமா? இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.